ஆதவன் ஜோதிட மையம் வழங்கும் சுக்கிர யோகம். வழங்குபவர் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். வணக்கம் நேயர்களே, சுக்கிர யோகம் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஆன்மீகம், ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து இதனை பற்றி விரிவாக விளக்கம் அளிக்கிறார் ஆதவன் ஜோதிட மையத்தில் இருந்து சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் திரு பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கும் என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கத்தை உருவாக்கி மகிழ்கின்றேன். வணக்கம் சார். ஒரு பழமொழி இருக்கு, சொல்லுங்க. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா அந்த விதியை வெல்லணும்னாலும் ஒரு மதி வேணும்ன்ற ஒரு மாற்று கருத்து ஒண்ணு இருக்கு. விதினா என்ன, மதினா என்ன சார்? அதாவதுமா, நான் ஏற்கனவே நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் பார்த்தோன்னா ஒரு நாள் இப்போ விதியை நான் மதியால் வென்று காட்டுறேன், ஏதோ ஒரு ரூபத்தில் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. விதியை எந்த ரூபத்திலும் ஜெயிச்சிட முடியாது. அந்த விதியை ஜெயிக்க வேண்டும் என்றால் மதியால் நம்ம வெல்லலான்றோம். அந்த மதிக்கும் விதி இருந்தால் மட்டுமே விதியை எந்த ரூபத்திலும் வெல்ல முடியும். விதியை எந்த ரூபத்திலும் வென்றதாக சரித்திரமே கிடையாதும்மா. விதினா என்ன? விதிக்கப்பட்ட விதின்னு சொல்லலாம். அப்போ தாயினுடைய அம்சத்திலிருந்து வெளிவரும் பொழுது சிரசு வெளிப்படுகிறதா, அன்னைக்கே ஜோதிடத்தில் அந்த கணிதத்தை கொண்டு வந்து கொடுத்தோன்னா அவர்கள் கணக்கிட்டு இந்தந்த அமைப்பில் லக்னம் விழுந்திருக்கு, இந்த ராசி இந்த நட்சத்திரம்னு சொல்கிறோம். விதின்னு என்ன தெரியுங்களா? லக்னம் தாமா விதின்னு சொல்றது. அப்போ விதி கெட்டால், அப்போ லக்னத்துக்கு கிரக ஆதிபத்தியங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறோம். அப்போ லக்னத்துக்கு கிரக ஆதிபத்தியங்கள்லாம் கெட்டு இருந்தால் விதி கெட்டால் மதியை பாருன்னா. மதினா என்ன தெரியுங்களாமா? சந்திரன் தான் மதி. அப்போ நிச்சயமா இந்த கருத்தை நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, மதினா அறிவு, ஞானம் அப்படின்னு நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த சந்திரன் தான். அப்ப விதி கெட்டால் மதியை பாருன்னா. அப்ப விதினா லக்னத்துக்கு கிரக கோள்கள்லாம் கெட்டு நல்ல நிலையில இல்லை என்றால் அப்ப சந்திரனுக்கு பலன்களை பார்க்க வேண்டும். அப்ப சந்திரனுக்கு என்னென்ன ஆதிபத்தியங்கள் அமரப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். இந்த சந்திரனும் கெட்டால் ஆதவனை பாருன்னு சொன்னோம். ஆதவன்னா யாருன்னா பகலவன், சூரியன்னு சொல்லலாம். அந்த சூரியனுக்கு கிரக கோள்கள்லாம் எப்படி இருக்கு? சூரியனும் கெட்டிருந்தால் லக்ன அதிபதியை பாருன்னா. அப்ப லக்னாதிபதியும் கெட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அப்போ விதியை மதியால் வென்று விடலாமா? நிச்சயமாக அந்த மதிக்கும் விதி இருந்தால் மட்டுமே விதியை வெல்ல முடியும். விதியை எந்த ரூபத்திலும் யாருமே வென்றதாக வரலாறு கிடையாதம்மா. இன்னொரு அமைப்புல சொல்லலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க. இது நிறைய நண்பர்கள் இடத்துல கேட்குறாங்க. நிறைய பேட்டியினுடைய அமைப்பிலே நான் சொல்லியிருக்கேன். எடுக்கிறது சரிதானா? சுகமா பிறக்கக்கூடிய சுகப்பிரசவத்திற்கு இருக்கக்கூடிய வலிமை நம்மளா பார்த்து, நம்ம அமைப்பை பார்த்து சிசேரியன் பண்ணி எடுக்கிறோமே, இந்த யோக பாவங்கள்லாம் எப்படி மாறுபடுமா? நிச்சயமாக மாறுபடாது. இது இந்த குழந்தை இந்த மாதிரி திரேகம் அறுபட்டு தாயினுடைய அமைப்பை, வயிற்றை கிழித்துத்தான் எடுக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமும் ஒரு கட்டளையும் தாயினுடைய ஜாதகத்துல திரேகஸ்தானம் 3ஆம் இடம்மா. அதான் உடலாதிபதி சந்திரன். இவர்கள் ராகு கேதுவோடு சகிதம் பெறும்போது அறுவை சிகிச்சைக்கு சொந்தக்காரன் யாருன்னு பார்த்தா செவ்வாய் தான். ரண ரோக ருணத்திற்கு, கத்தியினுடைய ஆயுதத்துக்கு சொந்தக்காரனே செவ்வாய். அப்போ செவ்வாயினுடைய பார்வையுமோ திரேகஸ்தானத்திற்கு கிடைக்கும் பொழுது ராகுனுடைய அம்சமும் அறுவை சிகிச்சைக்கு உண்டானவன் தான். அப்ப கட்டாயம் தாயினுடைய திரேகத்தை, அந்த அடிவயிறு ஸ்தானத்தை கிழித்துத்தான் அந்த குழந்தையை பிறக்க வேண்டும் என்பது கட்டாயம் இருக்க, நம்ம சுகப்பிரசவம் பண்றது, நம்ம அறுவை சிகிச்சை எடுக்கிறதெல்லாம் அங்கேயே இருக்குங்கம்மா. நம்ம ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு சுகப்பிரசவம் நடக்கல, அறுவை சிகிச்சைக்கு தான் எல்லாம் ரெடி. ஆனால் பார்த்தா அதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துடுறோம். அட்வான்ஸாக பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி சொல்லணும்னா, நிறைய அன்பர்கள் வருவாங்க. சார் நல்ல நேரம், நல்லங்காலம், நல்ல நேரம்லாம் பார்த்து குறித்து கொடுங்க சார். நல்ல நேரம்னா எதை சார் நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன முதல்ல சொல்லுவாங்கன்னா, சார் நல்ல நேரம் காலங்கள்லாம் நல்ல அமைப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பெண் குழந்தை பிறந்தா நல்லதும்பாங்க. அதனால் என் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணிலாம் பார்த்துட்டோம், நல்ல அமைப்பில் இருக்குது, நல்ல யோகம், மரண யோகம்லாம் வரக்கூடாது சார், ராகு கண்டம் வரக்கூடாது, இந்த அஷ்டமி நவமி இந்த மாதிரி இதெல்லாம் திதிகள்லாம் மோசமான திதின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் வரக்கூடாது சார். இப்படிலாம் இல்லைம்மா, அதெல்லாம் தவறான கால்குலேஷன். மரண யோகம் வந்த அண்ணன், ராகு கால யோகமான அமைப்பு வந்திருந்த அண்ணன், இந்த மாதிரி அஷ்டமி நவமி இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு குழந்தை மரண யோகத்திலையும் பிறக்கலாம்,
ராகு காலத்திலும் சுகப்பிரசவத்துல பிறக்குது. ஏன் இந்த நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிறதுமா எத்தனையோ அமைப்புல பார்க்கலாம், நாட்டை ஆளுபவர்களையும் பார்க்கலாம். அதே போன்று பார்த்தா மிகப்பெரிய உயர்வான நிலையிலையும் வரவங்களையும் அவங்கள பார்க்கலாம். மிகப்பெரிய சீரும் சிறப்புமாக ராகு காலம், யமகண்டம், அமாவாசை காலகட்டத்தில் அமாவாசையில பிறந்தா திருடன்னு சொல்றதும் எல்லாமே பழமொழி என்ன ஒத்து வரலாமா, ஏதோ ஒரு வகையில ஒரு சிலருக்கு வேணா ஒத்து போயிருக்கலாம். நிறைய அமைப்புல பார்த்தா அப்படிலாம் கிடையாதுப்பா. இந்த சுகப்பிரசவம் பண்ணி எடுக்கிறதோ அறுவை சிகிச்சை செஞ்சு எடுக்கிறதோ நம்ம கிட்ட இல்லை. ஒரு நேர் வர்றாரு, நல்ல லக்னம், நல்ல குடும்பஸ்தானம், அந்த குழந்தைக்கு வரக்கூடிய தனஸ்தானம், பேச்சினுடைய வன்மையினுடைய ஸ்தானம், உடல் ஊனம் இல்லாமல் எடுக்கக்கூடிய தன்மையா, 5ஆம் இடம் அந்த குழந்தைக்கு கௌரவஸ்தானம், புத்திர பாக்கியஸ்தானம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கு, 4ஆம் இடம் சுகஸ்தானம், கல்வியினுடைய ஸ்தானம் எப்படி இருக்கு, 6ஆம் இடம் நோய் ஸ்தானம் எப்படி இருக்கு, 7ஆம் இடம் எப்படி இருக்கு, 8ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம், 10ஆம் இடம் கர்மஸ்தானங்கள் எப்படி இருக்கிறது சீர்தூக்கி பார்த்து இந்த பிறக்கக்கூடிய குழந்தையை நன்மை பயக்கக்கூடிய குழந்தையா, தன்னுடைய வம்சத்தை சீர்தூக்கி நிறுத்தக்கூடிய குழந்தையா, இல்லை அவமானப்படுத்தக்கூடிய கீழ்நிலைப்படுத்தக்கூடிய குழந்தையா, தாயினுடைய தரம் எப்படி இருக்கிறது, தகப்பனுடைய தரம் எப்படி இருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்சு மேன்மையான ஜாதகத்தை எடுக்க முடியுமா. ஆனா எடுக்கக்கூடிய தகுதியும் ஆற்றலும் திறமையும் நம்மளிடத்தில் இருந்தாலும், ஆனால் அந்த தாய்க்கு அந்த மாதிரி குழந்தை பெற்று எடுக்கணும்னு அம்சம் அவங்க கட்டத்தில் இருக்கணுமா. தகப்பனுக்கும் இருக்க வேண்டும். தன்னுடைய மகன் பேர் விளங்கக்கூடிய மகனா, இல்லை பார்போற்ற ஊர் போற்றக்கூடிய உத்தமனாக பிறக்க வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் இருக்கணும்மா. அங்க இல்லாம நம்ம என்னதான் முடிச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கோம், ஆனா விதி வேற ரூபத்தில் நடந்துட்டு இருக்கோம். அந்த விதியை மதியால வென்று காட்டலாம்னா யாருமே வென்ற முடியாதம்மா. இந்த விதிக்கப்பட்ட விதி ஆபரேஷன் செய்து தான் எடுக்கணும்னு அங்கேயே நிர்ணயிக்கப்பட்டிருக்கோம். இது யோகமான நேரத்தில் பிறக்கணும்னா அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் பார்த்து நம்மளால எடுத்து கொடுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு அட்வான்ஸாக ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வர்றவங்களுக்கு நான் 3-4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், 5 ஆப்ஷன் கூட நான் தருவேம்மா. இந்தந்த காலச்சூரில் இந்தந்த பர்டிகுலர்னா ஒரு 1/2 hour கேப்லேயோ ஒரு 3/4 மணி நேரம் கேப்ல எடுங்கம்மா. நல்ல சால சிறந்த அறிவுக்கு அறிவு ஜீதியாக மாமேதைகளுக்கெல்லாம் மாமேதையாக விளங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும்மா. இதில் நீங்கள் வென்று எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னு அர்த்தம். இது அட்வான்ஸாக ஒரு குழந்தை பிறந்துட்டா, இதுக்கு முன்னாடி வயிறு தண்ணி கம்மியாக இருந்து வயிறு கோளாறுகள் ஏதாவது ஏற்பட்டு நம்ம பிறக்கிறத டாக்டர் மருத்துவர் 15 நாள் குறித்து கொடுத்துருப்போம். அட்வான்ஸாக வர சில குழந்தைகள் பிறந்துருமே, அது பார்த்தீங்கன்னா அப்போ கூட நம்ம ஜெயிக்க முடியாமல் தோத்து போயிடுறோம். ஆமா சார். அதே மாதிரி இயற்கையா பிறக்கிற குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலியமா நம்ம நேரம் பார்த்து இந்த டைம்ல இந்த காலத்துல தான் பிறக்கணும் அப்படின்னு எடுக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? எந்த வித்தியாசமும் கிடையாதுமா. இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி தான் காரணம். இந்த குழந்தையை அறுவை சிகிச்சை எடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்குமா அந்த ஜாதக கட்டத்திலேயே. இந்த குழந்தையினுடைய இப்போ ராகு கேது திசை நடைமுறையில் நடக்குதுனாவே குறப்பிரசவத்திலே குழந்தை பிறக்கும். ஒரு தாய்க்கோ தகப்பன ராகு கேது கேதுனாவே இந்த குறமாசத்தில் பிறந்தா கேதுன்னு சொல்லுவோம். அந்த கேது திசை நடைமுறையில் இருந்ததுனாவே தண்ணி கம்மியாக இருந்து டக்குன்னு வந்து முன்னாடியே பிறக்கிறதெல்லாம் அனுபவத்தில் ராகு கேதுனுடைய அமைப்புலலாம் நிறைய ஜாதகத்தில் பார்க்கலாம். இது எல்லாமே தாயினுடைய அமைப்புலேருந்து வரும் பொழுதே அடைச்சப்பட்ட விதிக்குமா. இது சுகப்பிரசவம் ஆனா என்ன, இல்லை நம்மளே அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்தாலும் இங்கேயே பாக்ஸ் வரையும் அடைச்சதாமா வெளிவருது. எல்லா அமைப்புகளும் இவர் மூலயமாக இன்னார் மூலயமா இந்த குழந்தை அறுவை சிகிச்சையை பண்ண வேண்டும் என்பது கட்டாயம் இருக்க. நம்ம எதுவுமே பார்த்து இந்த குழந்தை தான் மேன்மையான குழந்தையா வரும், ஆப்ரேஷன் பண்ண குழந்தைலாம் கீழ்மையான குழந்தைகள்லாம் கிடையாது. எல்லாமே அமைப்பை சார்ந்தான் இருக்கு. நன்மக்களை பெற்றெடுக்குமா மகவிங்கிறது அந்த எழுதப்பட்ட விதி இந்த தாயினுடைய ஸ்தானத்திலையும் தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து உத்தம குழந்தைகளாக பேர் போற்றும் ஊர் போற்றும் குழந்தைகளாகவே நிச்சயமாக வாழ்றது. எத்தனையோ ஜாதகத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சாலும் ஒன்று தான், செய்யலைன்னாலும் ஒன்று தான். விதியை எந்த ரூபத்திலும் வெல்ல முடியாது.